மொழி பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்த பிறந்த மொழியாகிய என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எழுதவும் இவையோர் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இளவயது திருமணத்தை தடுத்த பிறப்பதற்கே நல்ல மாதம் செய்திட வேண்டுமம்மா. பெண்ணை தெய்வமாக வழிபடும் நாடு இந்தியா. காவேரி, கங்கா, யமுனா, கோதாவரி என ஆதிகளுக்கெல்லாம் பெண்ணின் பெயரை சூட்டிவிட்டு பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதுதான் எங்கள் பாரம்பரியம் என்று இன்னும் சொல்லிக் கொண்டிருப்பது கேலி கூத்து. பெண்களிடம் இருந்து வேறுபட்டதைதான் மனிதன். பகுத்தறிவு ஒன்று இருப்பதனால் தான் மனிதன் கெடுமரங்களால் இல்லாமல் மனிதர்கள் புனிதர்களாக போற்றப்படுகின்றனர். இந்தியாவில் சட்டப்படி திருமண வயது பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21 என்றுதான் நியமிக்கப்பட்டது. ஆனால் அண்மையில் நடந்த ஆய்வு முடிவு மகிழ்ச்சியில்தான் 25% மேலானோர் திருமண வயதை நெருங்குவதற்கு செய்து கொண்டுள்ளனர். ஆண்களை விட பெண்கள் தான் இளம் வயது திருமணத்தால் பெரிதும் பாதிக்கின்றனர் என்பது கண்கூடும். இத்தகைய சூழ்நிலையால் பல பெண் குழந்தைகள் பள்ளி கல்வியின் பருவ வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாமலேயே போகிறது. போதிய கல்வி அறிவு பெற முடியாத நிலை ஏற்படுகிறது. இளவயது திருமணத்தால் பல பெண் குழந்தைகள் குடும்ப சூழலில் சிக்கி தவிப்பதிலேயே அவரது வாழ்நாள் முழுவதும் வீணாகிறது. இளம் வயது திருமணம் என்பது இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருவதனால் தான் உடல் ரீதியாகவும் மனதளவிலும் பக்குவப்படாத முதிர்ச்சியடையாத பல பெண்கள் மனமாளியை சுமந்து வருகின்றனர். கல்வி ஒரு மனிதனை சிந்திக்க வைத்தது. எனவே பெண் கல்வியை அதிகரிக்க வேண்டும். பெண்கள் பள்ளி கல்வியோடு நிறுத்தாமல் கல்லூரி முதல் சென்று தாங்களே சம்பாதித்து பொருளாதார தன்னுரிமை அடைய வேண்டும். பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடந்து வந்தோம் என்று பெண்கள் பாடுவதை மட்டும் சிறப்பு பெறுகிறார்கள். கல்வியில் அவர்கள் சிறந்தவர்களாக ஆக வேண்டும். அப்போதுதான் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமுதாயம் பெண்களை தலை நிமிரச் செய்யும். ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்பதை நான்